ஹலோ, இந்த வீக் உண்டான க்ராசரிஸ்லாம் நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோகனட் க்ரீம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து குக் பண்ணுறதுக்கு கிரேவிஸ்லலாம் குழம்புலலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக இது வந்து க்ரீம் இருக்கும். இது வந்து நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதில் நிறைய ஹெல்த்தி ஃபேட் இருக்குது. அளவாக சாப்பிட்டோம் அப்படின்னா இது வந்து நல்ல ஆப்ஷன். இதுலேருந்து ஒரு ஹாஃப் இது வந்து பாக்கெட் ஃப்ரெண்ட்லி சைஸில் வரும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஹாஃப் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து 3 days காலி பண்ணணும் இன்னொரு டைம். ஸோ இது வந்து ஒரு 4 வாங்கியிருக்கேன். ஒன்று 70 cents அது மாதிரி வந்தது. ஸோ இது 4. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்நாக்ஸுக்கு வைக்கிறதுக்காக பன் வாங்கியிருக்கேன். இந்த பன் வந்து $2 சம்திங் வந்தது. நெக்ஸ்ட் வந்து இந்த முள்ளங்கி வந்து ஒரு பெரிய முள்ளங்கி. இது எப்படியும் வந்து ஒரு 750 grams இருக்குது, 720 grams இருக்குது. இது வந்து $1. இது ஒரு பெரிய முள்ளங்கி வந்து $1. இதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா நம்ம முள்ளங்கிலேருந்துன்னு எனக்கு தெரில. இனிமேல் தான் நான் சமைச்சு பார்த்து சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம ஊர் கொரியாண்டர், கொத்தமல்லி. இது வந்து $2 ஆச்சு. ஸோ இது வந்து நான் ஒன்றுக்கும் ப்ரைஸ் சொல்ல, டோட்டலாக வந்து ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து பூண்டு வந்து நான் எப்போயுமே உரிச்சே வாங்கிடுவேன், பிகாஸ் எனக்கு சமைக்கிறதுக்கு அதான் ஈஸியாக இருக்கும். இது வந்து நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா எப்படியும் ஒரு 2-3 weeks வரைக்கும் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி. இது வந்து நம்மளோட இஞ்சி கிடையாது, இது வேறு டைப் ஆஃப் இஞ்சி. ஏன்னா இந்த இஞ்சியே வந்து பெருசாக இருக்கும், ரொம்ப இஞ்சி மாதிரி இருக்கும் பார்க்க பெருசாக. ஆனால் வந்து டேஸ்ட்லாம் அதே தான் இருக்கும். அதனால் வந்து நான் இதுவே வாங்கிப்பேன் மோஸ்ட்லி சமைக்கிறதுக்கு, டீ போடுறதுக்கு எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு பேக் வந்து $1.60. இது வந்து 300 grams இது மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பேக் ஆஃப் ஆப்பிள்ஸ். இது வந்து ஒரு 6 ஆப்பிள் இருக்குது. 6 ஆப்பிளும் சேர்ந்து $4 வந்தது. $4 அப்படின்னா நம்ம ஊருக்கு $280 அந்த ரேஞ்ச். ஸோ இது வந்து சௌச்சௌ வந்து 500 கிராம், 1/2 கிலோ பக்கம் இருக்குது. இது வந்து $1.36. ஸோ $1.36 $80 $90 அந்த ரேஞ்ச் வரும். அதுக்கப்புறம் வந்து 2 பேக் ஆஃப் கேரட். இதில் வந்து நிறைய, ஒரு பேக்லேயே எப்படியும் ஒரு 7-8 பீஸ் இருக்கும். ஸோ இது வந்து பேக் கணக்கில் தான் விற்கிறாங்க. 2 பேக் வந்து $2. அதாவது இது மொத்தமாக சேர்ந்து $140. நெக்ஸ்ட் வந்து இந்த மேக்ரோனி பாஸ்தா வாங்கினேன். இது வந்து ப்ரெகோ பிராண்டோடது. இது வந்து துரம் வீட், அதாவது செமோலினா அதில் செய்கிறாங்க, வீட் பாஸ்தா கிடையாது. இது வந்து துரம் வீட்டில் செய்கிற பாஸ்தா வந்து ஹெல்த்தியர் சாய்ஸுங்கிறதுனால இது வாங்கியிருக்கேன் கிட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு. ஸோ இது வந்து எனக்கு $2 பக்கம் ஆச்சு, $140 அந்த ரேஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபேட் ப்ரைஸோட விராப்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம விராப் பண்ணி உள்ள வெஜிடபிள்ஸ், பன்னீர், ஸ்டஃபிங்லாம் வச்சு தரத்துக்கு ஈஸியாக இருக்கும். இதை நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிப்பேன். வேணுங்கும் போது ஒன்று மட்டும் எடுத்து ஒன்றா ஹீட் பண்ணி அதில் உள்ள இந்த ஃபில்லிங்ஸ்லாம் நம்ம வச்சு நல்லா ஒரு புரிட்டோ மாதிரி விராப் பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து இதில் வந்து மொத்தமாக 8 இருக்குது. 8 வந்து $4. ஓகே. ஸோ $280 $300 அந்த ரேஞ்ச் வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த கேப்சிகம். இதோட வெயிட் வந்து 450 grams, 1/2 கிலோ பக்கம் இருக்குது. இதில் வந்து 3 சேர்ந்து வந்து $4. இதுவுமே $280 அந்த ரேஞ்ச் வருது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஹோல்மீல் ஒயிட் ப்ரெட்டு. இதில் வந்து இது வந்து ஹெல்த்தியர் சாய்ஸ். இந்த மாதிரி லேபிள் வந்து இங்கே சிங்கப்பூரில் வந்து ஃபுட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது லோ இன் கேலரிஸ், லோ இன் சுகர் அப்படின்னு அர்த்தம். அதில் வந்து இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணலாம், ஃப்ரீக்வெண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த ப்ரெட் வந்து $3. அதாவது வந்து 210 rupees, $210 அந்த ரேஞ்ச் வருது.
ஸோ அதுக்கப்புறம் இந்த கிரேப்ஸ் வந்து கிரேப்ஸ் எவ்வளோ பட்டோ $3 பக்கம் வந்திருக்கு. ஸோ 250 அந்த ரேஞ்ச் வருது. அதுக்கப்புறம் வந்து பனானா, இது வந்து இன்னும் பழுக்கலை. இது வந்து ஒரு 5 பனானா இருக்குது. வெயிட் கணக்கு கிடையாது. இது வந்து இது மாதிரி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து $4 250 அந்த ரேஞ்ச் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பூசணிக்காய். இது வந்து 400 கிராம் பக்கம் இருக்குது. இது வந்து $1க்கும் கம்மி தான். ஸோ ₹60 50 ரூபாலேருந்து ₹60 அந்த ரேஞ்சில் வருது இந்த ஒரு பூசணிக்காய். நெக்ஸ்ட்டு வந்து அவகேடோஸ் வாங்கியிருக்கேன். இதில் வந்து 3 அவகேடோ இந்த மாதிரி சைஸில் ஒரு 3 அவகேடோ வாங்கியிருக்கேன். 3 அவகேடோ வந்து $6. அப்போ வந்து $450 அந்த ரேஞ்ச் வருது. அதுக்கப்புறம் இந்த மில்க் ஷேக், இது வந்து மெய்ஜியோடது. இதுவுமே ஹெல்த்தியர் சாய்ஸ் தான். இது வந்து 4 மெய்ஜி வந்து $4. 4 மெய்ஜி வந்து $4. இன்னொன்று எங்கே அப்போ குடிச்சிட்டிங்களா? 3 தான் இருக்குது. ஓகே, ஸோ 4 வந்து $4. ஸோ இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து நமக்கு வந்து எவ்வளோ டாலர்ஸ் ஆச்சு? $55. ஸோ ஐஎன்ஆரில் வந்து நமக்கு 4200, அதாவது இந்த வெஜிடபிள் எல்லாம் சேர்த்து $4200 அந்த ரேஞ்ச் வருது. எதுக்கு சிரிக்கிறேன்? இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நமக்கு வந்து $4200 அந்த ரேஞ்ச் வருது. இது மட்டுமே 1 வீக்கு பத்தாது. எப்படியும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கோகோனட்டு, தேங்காய், அதுக்கப்புறம் வந்து தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் வாங்குவோம். ஸோ அதெல்லாம் சேர்க்கும் போது ஒரு வாரத்துக்கு நமக்கு எப்படியும் வந்து நான்வெஜ் இல்லாமல் ஒரு $7000லேருந்து $8000 அந்த ரேஞ்ச் வரும் நம்மளோட பேசிக் கிராசரிஸ். இதில் வந்து நான் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸை பற்றி மட்டும் சொல்கிறேன். மற்றபடி அரிசியோ பருப்பு அதெல்லாம் வந்து நான் தனி, அது வந்து வேறு. ஸோ இதோட ப்ரைஸ் மட்டும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு மட்டும் நமக்கு 1 வீக்கில் வந்து $7000 to $8000 ஆகும். இதில் நாங்கள் ஃப்ரூட்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் வாங்கியிருக்கோம் இந்த வீக்கு. ஸோ அது அதிகமாக இன்னும் கொஞ்சம் வாங்கினோம் அப்படின்னா ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு அளவுக்கு தாராளமாக எல்லா டேஸும் நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம், எல்லா டேஸும் நம்ம ஹெல்த்தியராக சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு 10,000 பக்கம் வந்து நம்ம மேக்ஸிமம் வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து சிங்கப்பூரோட எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அப்கமிங் ப்ளாக்ஸில் வந்து நான் கிராசரிஸ், மற்ற மளிகை பொருட்கள்லாம் எவ்வளோ ப்ரைஸ் வருது அது வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.